வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. துன்பத்துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே. உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே.
காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. யோவான் நற்செய்தி அத்தியாயம் 6 இறை வாக்கியங்கள் 16 முதல் 21 வரையிலானவைகள். மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையில் உள்ள கபர்நகமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களே, யோவான் நற்செய்தியாளர் இயேசு கடல் மீது நடந்து வருகிற நிகழ்வை மிக அருமையாக விவரிக்கிறார். அவருடைய பார்வையிலே இந்த நிகழ்ச்சியோடு கடவுள் அனுபவத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். தனிமை, தனியாக சிந்திப்பது, தனியாக வாழ்வது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நிகழ்வை கடவுள் அனுபவம் பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்ற ஒரு பார்வையில் பார்க்கிற பொழுது இயேசு சீடர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு சீடர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு அசைவையும் அவர் அங்குலம் அங்குலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சீடர்கள் துடுப்பு வலிக்கும் போது அவர்களை அவர் பார்க்கிறார், உள்நோக்குகிறார். கடல் அலை சீறி எழுந்தாலும், அந்த அலைகளுக்கு எதிராக சீடர்கள் கடுமையாக போராடினாலும், அவர்கள் நிச்சயம் அலைகளுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெற முடியும் என்றாலும், இயேசுவின் பார்வை அவர்கள் மீது இருக்கிறது. அது அவரது அன்பை எடுத்து காட்டுகிறது. நாம் துன்பங்களை எதிர்த்து நிற்கிற போது கடவுளின் அன்பை, கடவுளின் பார்வை நம்மை விட்டு விலகுவதில்லை. நம்மை நோக்கி அவரது பார்வை விலக்குவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளவும் வைக்கிறார். நீ என்னதான் துன்பங்கள், துயரங்கள், அங்கலாய்ப்புகள், தனிமை வாழ்வு, சோர்வுகள், கலக்கங்கள், துயரங்கள் இருந்தாலும் கடவுள் நம்மை கவனித்து கொண்டே, கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்பதை இயேசு சீடர்களை கண்காணிப்பதன் மூலமாக ஒரு உண்மை நமக்கு இந்த இறைவார்த்தை வழியாக தெரிவிக்கப்படுகிறதோ என்றுதான் எனக்கு இப்பொழுது தோன்றுகிறது. யோவானின் பார்வையில் இயேசு அவர்களை நோக்கி வருகிறார். சீடர்கள் எவ்வளவுதான் கடுமையான அலைகளுக்கு எதிராக போராடினாலும் அவர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையிலே, சோர்ந்து போகாமல் உளரீதியாக பலம் தருகின்ற வகையிலே இயேசுவின் வருகை அமைந்திருந்தது. இயேசு வெறுமனே தூரத்தில் இருந்து மட்டும் அவர்களை பார்க்கவில்லை, அவர்களுடன் இருப்பவராக வருகிறார். சீடர்களுக்கு தேவையான வல்லமையோடு அவர் வருகிறார். அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்காக வருகிறார். நமது வாழ்விலும் இயேசு நாம் வாழ்க்கை துன்பங்களை எதிர்த்து போராடுகிற போது அவர் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உடனிருக்கின்றவராகத்தான் இருக்கிறார். அன்பர்களே, இதை நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். யாரும் சொல்லி கேட்பதை விட அனுபவித்தால் இது வல்லமையுள்ளதான ஒரு சக்தியாக நமக்குள்ளே மாறும். யோவானின் பார்வையில் இயேசுவின் பிரசன்னம் அவர்கள் சேர வேண்டிய இலக்கை அடைய வைக்கிறது. இயேசு அருகில் வந்தவுடன் அவர்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கு இயல்பாகவே செல்கிறார்கள். இயேசுவின் பிரசன்னம், உடனிருப்பு நாம் அடைய வேண்டிய விண்ணக வாழ்வை நமக்கு நிச்சயம் பெற்றுத்தரும். இயேசு கடல் மீது நடந்து வந்ததையும், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று வலிமைப்படுத்தியதையும் கண்ட சீடர்கள் துணிவு பெற்றார்கள். நாமும் துணிவு பெற வேண்டும், துணிவு பெறுவோம். எனவே அவர்கள் அவரை படகில் ஏற்றுக்கொள்ள விரும்பினார்கள் என்று வாசிக்கிறோம். என்ன ஒரு எண்ணம் பார்த்தீங்களா? ஆண்டவரை தங்கள் படகிலை ஏற்றுக்கொள்வதன் மூலம்
2 நன்மைகளே அவர்களுக்கு கிடைக்கும் என்று ஒன்று பாதுகாப்பு. இயேசுவை அவர்களோடு பயணம் செய்வதால் புயல் காற்றுக்கோ வேறு எந்த தீமைகளுக்கோ அஞ்ச வேண்டியதில்லை. இதுதான் பாதுகாப்புணர்வு. 2வது அருகாமை, பக்கத்திலே இருக்கிறார். இயேசுவோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும். அவர்கள் பயணம் செய்வதன் நோக்கமே இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த எண்ணம் நிச்சயமாக ஈடேற்றம் பெறும். நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறவர்களே, இந்த 2 வேண்டும். பாதுகாப்பும் அருகாமை, இந்த உணர்வும் நமக்கு வேண்டும். வாழ்க்கை எனும் ஒரு பயணத்திலே, படகிலே ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள விரும்பணும். அவர் பாதுகாப்பு தருவார் என்று நம்பணும். நமது அருகிலே பயணம் செய்கின்ற பொழுது நமக்கு ஆனந்தமாக இருக்கும் என்று நம்ம நம்பணும். உடனிருப்பு என்னும் ஆன்மீக நிறைவும் கிடைக்கும். சீடர்களைப் போல நாமும் அந்த விருப்பம் கொள்ள முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. உயிர்த்து மகிமையின் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்க்கை என்னும் படகிலே நீர் ஏறி எங்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். வாரும் ஆண்டவரே, வாரும், எங்களோடு பயணம் செய்யும். ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே. உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
தொற்று நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
மரியே தாய் மரியே எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா, எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. கனவுகள் கண்டோம் அம்மா, கருணையும் பெற்றோம் அம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா. வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா, எம் வாழ்வதன் வலிமைதனை பயனாக்கவா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. கரமொன்று தாரும் அம்மா, வரம் தந்து தாங்கிடம்மா. எம்மில் உம்மை வாழ்வாக்கவா, எம்மில் உம்மை வாழ்வாக்கவா. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே. மாமரியே உயிருக்கு மருந்தாகவா, எம் உறவுக்கு உயிராகவா. அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே.
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.